வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் 3வது கட்டமானது துவங்க இருக்கிறது. டிசம்பர் 10, 11, 12 உள்ளிட்ட 3 தினங்களுக்கும் பார்த்தோமேனால் தென் தமிழக மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களுக்கும் அந்த மழைக்கான அந்த வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. சுமத்ரா தீவு மற்றும் இந்திய மத்திய வங்கக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வடகடல் டெல்டா பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை முதல் அதி கனமழை வரை அந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை டிசம்பர் 11 மற்றும் 12 உள்ளிட்ட 2 தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான நாளை பார்த்தோமேனால் கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடலோர தமிழகத்தில் பார்த்தோமேனால் 11ஆம் தேதி அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதி கனமழை முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடகடலோர தென் தமிழக கடலோர பகுதிகளில் கனமழை பெய்யலாம் என்பதனால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பேரிடர் மேலாண்மை துறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கடிதம் வாயிலாக கடிதம் அனுப்பி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இருக்கிறது. சென்னையில் டிசம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கனமழை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாளையிலிருந்து இந்த மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.